ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். இந்த சேனலில் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஐடியாஸ், நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டம் போகிறதுக்கான விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு உண்மையாகவே நம்மளுக்கு என்ன வேணும் அதை தெரிஞ்சுட்டு அந்த வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருது, இது மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட வாழ்க்கையை ஒரு நொடியும் உருவாக்குற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளோட மைண்ட், நம்மளோட மனசு. உங்களுக்கு தெரியுமா, நம்மளுக்கு 2 மனசு இருக்குது, 2 மைண்ட் இருக்குது. 2மே சேர்ந்து தான் வேலை செஞ்சிட்ருக்கு. ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது மேல் மனம், இன்னொன்று ஆழ் மனம். நம்ம இந்த 2 மனசும் இப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளால் அதை ரீப்ரோக்ராம் பண்ணி நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி மாற்றி நம்மளோட வாழ்க்கையை, எதிர்காலத்தை நம்மளால் உருவாக்க முடியும் நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி. இப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாட் இஸ் கான்ஷியஸ் மைண்ட்? கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன? கான்ஷியஸ் மைண்ட் நம்மளோட மைண்டோட ஒரு பார்ட். இப்போது நீங்கள் இந்த விஷயத்தை, ஆடியோவை, வீடியோவை கேட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா? இதுதான் உங்களோட கான்ஷியஸ் மைண்ட். இது காரோட டிரைவர் மாதிரி டிசிஷன் எடுக்கிறது, அதே மாதிரி இப்போது என்ன நடக்குதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, இது எல்லாமே கான்ஷியஸ் மைண்ட் பண்ணும். இப்போ ஒரு ஆப்பிளை நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, ஒரு குக்கியை சாப்பிட வேணாம், அதுக்கு பதிலாக ஒரு ஆப்பிள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க. அந்த ஒரு சாய்ஸை எடுத்தது உங்களோட கான்ஷியஸ் மைண்ட். ஒரு மேக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்க, இல்லை கிளாஸில் அட்டென்ஷனாக இருக்கீங்க, இது எல்லாமே கான்ஷியஸ் மைண்ட் தான். கான்ஷியஸ் மைண்ட் கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணணும். ஆனால் என்ன, ஒரு டைமில் சில விஷயத்தில் மட்டும்தான் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன? சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளுக்கு பின்னாடி ஒர்க் ஆகிட்ருக்கும். அதாவது நம்மளுக்கு தெரியாமல் ஒரு ஃபோனில் எப்படி பேக்கில் ஒரு ஆப் ரன் ஆகிட்ருக்கும், பட் ஆனால் நம்மளுக்கு தெரியாது பார்த்தீங்களா? அது மாதிரி தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் ஆகிட்ருக்கும். ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி. அது எல்லாமே நம்ம பண்ணுற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கும், எல்லாத்தையும் உணரும், எல்லாத்தையும் நம்பும். ஏன், எதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இல்லையோ அதெல்லாம் கூட அது சரியாக ஞாபகம் வச்சுக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். நம்ம செய்கிற பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பல் விளக்குறதா இருக்கட்டும், நீங்கள் அப்போ எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஓகே, நான் லெஃப்ட் சைடில் விளக்கணும், இல்லை ரைட் சைடில் ப்ரஷ் பண்ணணும், இப்படின்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா? அது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை ஹேண்டில் பண்ணுறதான். உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எதுவுமே கான்ஷியஸாக ஓகே நான் ஸ்டேரிங்கை பிடிக்கணும், இல்லை இப்போ நான் ஹாரன் அடிக்கணும், இப்போ நான் இண்டிகேட்டர் போடணும், இது எதுவுமே நீங்கள் திங்க் பண்ணி பண்ண தேவையில்லை. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா இது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்மளுக்கு பதிவாகி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆழ்மனம் நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட நம்பிக்கைகள், நான் ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடுவேன், அதே மாதிரி நான் எல்லார்கிட்டையும் பேச பயப்படுவேன், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆழ் மனசில் நல்லாவே பதிஞ்சிருக்கும். எப்படி நம்மளோட ஆழ் மனதில் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்கள் எதனா ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது நம்ம பிரெயினில் இருக்க நியூரான்ஸ், அதாவது பிரெயினில் இருக்க செல்ஸ் எல்லாமே ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் சிக்னலை ஒன்றுத்துக்கும் அனுப்பிக்கும். அப்போ அனுப்பும்போது நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக அனுப்பும்போது அது நியூரல் பாத்வேஸாக மாறும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல நிறைய புல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே நடந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த புல் அங்கே இருக்குதான், ஆனால் எல்லாரும் நடக்க அதுவே ஒரு பாத்தாக க்ரியேட் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ண நியூரான்ஸ் ஒன்றுத்துக்கும் சிக்னல் அனுப்பி அது ஸ்ட்ராங் ஆகி நியூரல் பாத்வேவாக மாறும். இது மாதிரி நம்மளுக்கு நடந்துகிட்டே இருந்தால், எக்ஸாம்பிளுக்கு ஒரு பியானோ வாசிச்சுட்டே இருக்கீங்க, இல்லை ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க, நான் ஒழுங்காக படிக்கிறது இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இது மாதிரி விஷயத்த நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த நியூரான்ஸ்குள்ளே கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். அப்போ எது நினச்சாலுமே நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படி தானே யோசிக்கிறீங்க? அப்போது நான் எது நினச்சாலும் அது ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும் ரிப்பீட்டடாக நினச்சா. ஆமாம், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியாது. அதாவது இப்படி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது நமக்குள்ளே, இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை நம்மளை காயப்படுத்துமா அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காது.
அது சிம்பிளாக வந்து என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அப்படியே உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால தான் பேட் ஹேபிட்ஸ் அதே மாதிரி லிமிட்டிங் பிலீஃப்ஸ் வந்து நம்ம கூட நல்லாவே ஒட்டிக்குது. ஓகே, அப்புறம் எப்படி நம்மளுக்கு வேணுன்ற வாழ்க்கையை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான விஷயம் வந்து நீங்கள் சொன்னாலும் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி அப்படியே வந்து கேட்டுக்குமோ, அதே மாதிரி நீங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல பழக்கங்கள் வந்து நீங்கள் சொன்னாலுமே சப்கான்ஷியஸ் மைண்ட் அதையுமே கேள்வி கேட்காம சமத்தா வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், அதை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சயின்டிஃபிக்காக இது பேர் என்னென்னா, அதாவது நம்மளோட நியூரான்ஸ் வந்து சிக்னல்ஸ் ஒன்று ஒன்று அனுப்பி ஸ்ட்ராங் பண்ணி நியூரல் பாத்வேஸாக மாற்றுறதுக்கான சயின்டிஃபிக் நேம் என்னென்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டி. இது வந்து நம்மளோட பிரெயினில் இருக்கிற இன்பில்ட் எபிலிட்டி. நம்மளுக்கு வேணுன்ற விஷயத்தை நம்மளால் மாற்றி அமைச்சிக்க முடியும். எப்போ நம்ம ஒரு எண்ணத்தை, நம்மளோட உணர்ச்சியை, இல்லை நம்ம ஒரு ஆக்ஷன், இது எல்லாமே நம்ம திரும்ப திரும்பவும் வந்து பண்ணிகிட்ருக்கோம், சொல்லிகிட்ருக்கோம், உணர்வு பூர்வமாக உணர்றோம். இப்படி பண்ணும்போது அந்த கனெக்ஷன் வந்து அந்த சர்டன் நியூரான்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பேட்டர்ன், அதாவது நீங்கள் வந்து பேட் ஹேபிட்ஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, குட் ஹேபிட்ஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து அது போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இங்கே குட் நியூஸ் என்னன்னா, இதை யூஸ் பண்ணி பழைய பேட்டர்னை நம்மளால் அப்படியே சுத்தமாக நம்மளால் அழிக்க முடியும். நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக முடியும். நம்மளோட வாழ்க்கையுமே மாற்ற முடியும். எப்படி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீவயர் பண்ணுறது, மாற்றுறது? ஃபர்ஸ்ட் ஒன், ரிப்பிட்டேஷன் வித் எமோஷன். அதாவது ஒரு விஷயத்தை, நம்மளுக்கு வேணுன்ற விஷயத்தை, நம்மளுக்கு வேணுன்ற எண்ணங்களை ரிப்பீட்டடாக அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்மக்கிட்டேயே நம்ம தினமும் சொல்லிகிட்டே இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம உணர்ந்து சொல்லணும். எப்பயுமே நம்ம எமோஷ்னலாக இருக்கும்போது ஒரு விஷயம் ஈஸியாக பதியும். ஏன்னா அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஓப்பனில் இருக்கும். அதனால தான் நம்ம ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த, அதை நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாலும் சரி, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணாலும் சரி, அப்போ உங்களுக்கு ஆழமாக பதியும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட்டு நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னால் அந்த வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் இதே நீங்கள் அதை இமேஜின் பண்ணி அந்த சந்தோஷம், அந்த கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும், இது எல்லாமே நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக உணர்ந்து சொல்லும்போது அது ஈஸியாக சீக்கிரமாக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியும். செகண்ட் வந்து விஷுவலைசேஷன். காட்சிப்படுத்தலின் சக்தின்னு நம்ம யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ வந்து அதையும் பார்த்து நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிரெயினுக்கு வந்து நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக ரெஸ்பாண்ட் பண்ணிடும். அது உண்மைன்னு நினச்சிடும். ஏன்னா வந்து எது உண்மை எது பொய்ன்னு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான தினமும் நினைக்கும் போது நியூரல் பாத்வேஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அது ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். தேர்ட் ஒன், மைண்ட்ஃபுல் அவேர்னஸ் அண்டு மெடிடேஷன். நார்மலாக மெடிடேஷன் எதுக்கு பண்ணுறோம்? அதாவது நம்மளோட மனசை அமைதிப்படுத்துறதுக்காக. எப்போயுமே நம்மளுக்கு தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். இந்த தாட்ஸ் ஓடிட்டே இருக்கிறதுல நம்மளால் எப்படி புது பேட்டர்னை க்ரியேட் பண்ண முடியும், இல்லை நம்மளுக்கு தேவையில்லாத பேட்டர்னை வந்து எப்படி எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ அட்லீஸ்ட் தினமும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்களால் உங்களோட தாட்ஸை கவனிக்க முடியும். அதிலிருந்து நீங்கள் வந்து தாட்ஸை கம்மி பண்ணவும் முடியும். ஸோ அதுக்காக தான் மெடிடேஷன் பண்ண சொல்கிறது. உங்களோட கான்ஷியஸ் மைண்டை அமைதி பண்ணும்போது மெடிடேஷன் மூலமாக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போது நீங்கள் புதுசான தாட்ஸு, அதே மாதிரி புதுசாக உங்களுக்கு என்ன வந்து கோல்ஸ் இருக்குது, இதெல்லாமே உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் மெடிடேஷன் பண்ண சொல்கிறது. இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது பழைய பேட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்மளால் வந்து வீக்கன் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து டிசிஷனை வந்து எடுக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த டிசிஷனை நீங்கள் வந்து தினமும் பண்ண அதை வந்து உங்களோட பழக்கமாகவும் உங்களோட நம்பிக்கைகளாகவும் மாற்றிடும். இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட பழக்க வழக்கங்களை, நம்மளோட நம்பிக்கைகளை எப்போனாலும் எந்த வயசுனாலும் நம்ம மாற்ற முடியும். அது மூலமாக நம்ம வாழ்க்கையையும் மாற்ற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி
உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு போக நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட மனசு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது உங்களோட கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு வேணுன்றபடி நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம்.